அதாவது இன்னைக்கு நாடியில் ராகுகேதுவை பற்றி பேச வரேன்னா என்னை வளர்த்துனதே ராகுகேது தான். அப்படின்னா என்னென்னா, உயிருள்ளதில் ராகு, உயிரற்றத்தில் கேது, உயிருள்ளதில் ராகு, இப்படி ஒன்று ஒன்றும் பிரித்து இந்த ராகுகேதுவை பற்றி பேசினோம்னா, எனக்கு உயிருள்ளதில் தாத்தா ராகு, உயிருள்ளதில் கேது பாட்டி. நான் சிறு வயதிலிருந்து தாத்தா பாட்டியால் தான் வளர்ந்தவன், தாய் தப்பங்கிட்ட வளரல. எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இது எப்பயுமே இங்குன்னு இல்லை, எனக்கு மிதுனத்தில் குரு வக்கரம், மிதுனங்கிறது மைக்கு. அந்த மைக்குங்கிற விஷயத்தில் ஒரு சின்ன விற்பனை எல்லா நடையிலையும் நான் நிறைய பேசும்போது இந்த மைக்குங்கிற ஒரு சின்ன விஷயம், அந்த மைக்கு பேசும்போது அந்த கொஞ்ச நேரம் அக்சஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வக்கரம், குரு வக்கரம் அப்படி தான் வரும். அதேமாரி நான் ராகுகேதுவால் வளர்க்கப்பட்டது, தாத்தா பாட்டியால் வளர்க்கப்பட்ட நான் இந்த ராகுகேதுவை பற்றி பேசணும்னா அவங்களுடைய பொற்பாதங்களை மனதில் நினச்சிட்டு, அதேமாரி ரெண்டாவதாக இந்த இறைவன் நமக்கு யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த தலையில் என்ன எழுதியிருக்கிறாரு அந்த பிரம்மா, அதை நேரடியாக படிக்கக்கூடிய ஆற்றல் யார் கொடுத்துருக்கிறாருன்னா பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து இந்த பூலோகத்தில் அனுப்பிச்சிருக்கிறாரு. பார்த்தீங்களா? அந்த தலையெழுத்தை எப்படி படித்து நம்ம மக்களுக்கு வழிகாட்ட போகிறோம், அந்த குருவாக இருந்து வழிகாட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எனக்கு வழிகாட்டியது ஒரு குரு தான். அவர் அந்த பிரம்மாவின் வடிவம், அந்த கடவுள் அவர் வடிவத்தில் எனக்கு போச்சுது. அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு முதல் குருவான ஆதி வேலாயுத சுவாமியும், ஆதி வேலாயுதங்கிற ஒரு பெரியவரையும், ரெண்டாவது எங்கள் ஈரோடு மணி ஐயாவையும், அந்த குருகுலத்தில் வந்த எல்டி ஐயா சாரையும் நான் வணங்கி, ஏன்னா அவங்க மூலியமாக தான் நிறைய இந்த கலைகள்லாம் எனக்கு இன்னைக்கு நாடி ஜோதிடத்தில் 15 வருஷம் ஆகுது நான் அவங்கக்கிட்ட படிச்சுட்டு. ரெண்டாவது பராசர முறையில் ஜோதிட அனுபவத்தில் 20 வருஷம் இருந்தாலும் பராசரத்தில் அது இல்லாத எந்த ஜோதிடமும் பார்க்க முடியாது. ஒரு ஜோதிடம் குறை சொல்லி பழைக்க முடியாது. ஏன்னா அதை ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இது பெருசு, எனக்கு அந்த ஜோதிடம் தான் பெருசு, இல்லை இதில் தப்பு. அதுக்கு நாங்கள்ல ஒவ்வொரு முனிவர்கள், ஒவ்வொரு ரிஷிகள் நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை ஒவ்வொரு குருநாதர்கள் அந்த கடவுள் வடிவத்தில், அவங்க வடிவத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை என் குருநாதர் மணியையா மூலியமா இந்த நாடி ஜோதிடத்தை கற்றுக்கிட்ட நான் அவருக்கு ஒரு பணிமார்ந்த நன்றியும், என்னுடைய குலதெய்வம், நான் குலதெய்வத்தை சிறு வயதுலேருந்து நாள் தவறாமல் அந்த குலதெய்வத்துக்கு கோயிலில் போய் கும்பிடனா இல்லையோ, இந்த கருங்கல் கட்டடத்தில் போய் தினம் உட்காந்து இந்த ஆன்லைன் வகுப்பு கூட அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ சமீபத்தில் தான் குரு வக்கரம் தன் ஊர் நகரத்தை எல்லாம் விட்டுட்டு வேறு இடத்துல வந்துட்டேன். அப்போ நினைக்கிறேன், ஆனால் அங்கே போக முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம குமார் ஐயா சொன்னார், குலதெய்வத்தை பிடிச்சா இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருப்பாங்க, விட்டுட்டா கொஞ்சம் நவராங்க. நான் விடலை, மனசில் தான் இருக்குது. ஆனால் தினந்தோறும் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் அடுத்த ஸ்டெப், அடுத்த பரிமாணத்துக்கு நான் வந்துட்டேன். அப்படிங்கும்போது இந்த ராகுகேதுவை பற்றி சில நுணுக்கமான சில விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகுகேதுவை பற்றி பேசணும்னா, ராகு போகக்காரகன், கேது ஞானக்காரகன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சுருக்கமாக மட்டும் நான் சில விஷயத்த பேசலாம்னு இருக்கிறேன். அப்படி பேசும்போது இந்த ராகு பகவான் நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதோ அந்த கிரக காரகம் நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம். கேது பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த கிரகம் என்ன சொல்லுது. இப்போ நம்ம பிறக்கும்போது தலையில் இப்படி தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த எழுத்தின் பிரகாரம் தான் நடக்க முடியும். நம்ம எதை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் அங்கே பதிவானது தான் நடக்கும், அந்த பதிவின்படி தான் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் சட்டத்துக்கு கட்டுப்படாது. தான் வாழும் சமுதாயம், அதாவது தான் வசிக்கும் பகுதி, பிறந்த ஊருக்கு கட்டுப்படாது. நம்ம பிறக்கிற ஊர் எப்படி, சூரியன் ஆதிக்குள்ள இடம். சூரியன் ஆதிக்குள்ள இடம் நம் தந்தை எந்த ஊரில் பிறந்தாரோ தந்தையோட எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் நாம் வசிக்கும் பகுதி. அப்போ ராகுன்னா என்ன, பாம்பு. இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்குது, நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கிற பாம்பை பார்த்தா விடுவோமா? அப்போ அடிச்சிடுவோம். அதை கண்ட பயம், அடிச்சிடுறோம். அது மாதிரி நம்ம பிறந்த ஊருங்கிறது நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஊருக்காரருக்கு இன்னார் பையன் இன்னாருன்னு தெரியும். அந்த ஊரில் அந்த ராகு அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும்போது, நம்மளை அந்த ராகுதசை வரும்போது நம்ம வசிக்கும் பகுதியில் இருக்கும்போது நம்ம பாதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம் அந்த ஊரை விட்டு நகர்ந்து இருக்கும்போது அந்த ராகு மறைஞ்சு வாழுது. நம்ம தெரிஞ்ச ஊரை விட்டு மறைஞ்சு வாழுறோம். மறைஞ்சு வாழும்போது அந்த ராகு பகவான்
என்னென்ன நன்மை செய்வாரோ அத்தனை நன்மை செய்வார். பாருங்க, பாம்பு மறைஞ்சு வளர்ந்தால் வாழ முடியுது. அதேமாதிரி ராகு பகவான் அயலிட வாசி சிறப்பு, அயல் நாடு சிறப்பு, அயல் மாநில சிறப்பு. பிறந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டா ராகு பகவான் நல்லது தான் பண்ணுவார். அப்போ பிறந்த ஊரை விட்டு வெளியில் போனவங்களுக்கு ராகு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சூரியன் ராகு அப்படி 2 கிரகம் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு பிறப்பு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குதுன்னா, அப்போ சூரியன் அப்படின்னா யார்? வளர்ச்சி. நம்ம பாருங்க, சூரியன் இல்லாத ஒரு வளர்ச்சி இல்லை. நம்ம சமுதாயத்தில் நல்ல வளர்ச்சி அடையணும், கௌரவமாக வாழணும். கௌரவத்துக்கு அதிபதி சூரியன். சமுதாயத்துக்கு அதிபதி சூரியன். இந்த சமுதாயத்தில் கௌரவமாக செல்வாக்கா நல்லா வாழணும், வளர்ச்சி அடையணும்னா சூரியன் ராகு இருந்தால் வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ அந்த சமுதாயத்தில் வளர்ச்சியை பார்த்துச்சே தீரும். ஆனால் இப்போ பேசிட்டேன், என்ன சார் பெரிய பெரிய முதலமைச்சர் பெரிய பெரிய ஆளுங்க ஜாதகத்தில் சூரிய ராகு தான் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார், நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு மட்டும் சூரிய ராகு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வச்சிருக்குது. அதேமாரி சூரிய ராகு இருக்குது, எனக்கு வளர்ச்சி அடைய முடியலன்னா பிறந்த ஊரில் வசிக்கும்போது அவங்க வளர்ச்சி அடைய முடியாத போராட்டத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கௌரவத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கௌரவத்துக்கு பயந்து கடன் வாங்கியாவது தன் கௌரவத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த சூரியன் ராகு, சூரியன் பித்திரு, ராகு சாபம். அதாவது நாம் செஞ்ச பாவம், பித்திரு வகையில் செஞ்ச பாவம், நாம் முன்ஜென்மத்தில் தந்தை வழியினருக்கு செஞ்ச பாவம் தான் சூரிய ராகுவாக மாறிக்குது. அப்போ தந்தை வசிக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில் போய், தந்தை பிறந்த ஊரிலேருந்து விட்டுட்டு வெளியில் போய் வளரும்போது அந்த ராகு வளர்த்தி விட்டுருது. புரியுதுங்களா? அப்போ அந்த சூரியன் ராகு சேர்ந்துருந்தா பிறந்த ஊரில் ஜெயிக்க முடியாது, வெளி இடத்துல ஜெயிக்கலாம். அதேமாதிரி அது பித்திரு சாபம், பித்திரு செஞ்ச பாவம் அப்படின்னு பேர். இந்த பித்திரு சாபம், பித்திரு செஞ்ச பாவம் நம்ம உள்ளூரில் இருந்தால் அதிகம் அனுபவிச்சுட்டு பொருளாதாரத்தில் போராடிட்டு இருக்கிறோம். அதாவது கௌரவத்தை வளர்த்த முடியல. அதே வெளியில் போகும்போது நல்லா இருக்கும். சரி, இதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம பரிகாரம் சொல்லி பழகிட்டோம். இந்த பரிகாரம் எல்லாமே வேலை செய்தா? இங்கே பாருங்க, 8ஆம் இடத்துக்கோ சனி பகவானுக்கோ சம்மந்தப்பட்டது பரிகாரம் வேலை செய்யாது. அதை அனுபவிக்க வேண்டிய கர்மா நம்ம அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். இந்த பரிகாரங்கிறது இப்போ ஒரு முளாய் கடிச்சிட்டோம், காருது, கொஞ்சம் தண்ணி குடிச்சா எப்படி அந்த காரத்தை குறைக்கலாமா அது மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். பரிகாரம் ஒரு சில விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவ்வளோதான் ஒழிஞ்சு பரிகாரமும் சரியான நிவர்த்தி பரிகாரமும் உண்டு. 8ஆம் இடம் நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மா வீடு, காலபுருஷ லக்னத்துக்கு 8 விருச்சிக வீடு. அப்போ 8 நம்ம எங்கே பாருங்க, அந்த காலபுருஷ லக்னத்துக்கு 8ல் தான் சந்திரன் நீசம் வாங்குது. சந்திரங்கிறது உடல்காரகன் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த உடல்காரகன் நீசம் வாங்குற வீடு எது? அந்த 8வது வீடு தான். அப்போ நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மரண காலம் வந்துட்டா நம்ம பரிகாரமே பண்ணாலும் அங்கே மண்ணுக்கு போய் அங்கே நம்ம உடம்பு நீசம் தான் வாங்க. அது 8ஆம் இடத்துல மரணம், 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிற கிரகம் சரி, மரணத்துக்கு சில நேரம் பரிகாரம்லாம் சொல்கிறோம், ஆயுர்வேதம் பண்ணுங்க அதுன்னு சொல்கிறோம். அது மரண காலம்னு சொல்லும்போது நம்ம ஜாதகத்தில் அற்பாயுள், மத்திமாயுள், தீர்க்காயுள்னு 3 விதமாக பிரிக்கணும். அந்த காலத்தில் 120 வருஷம் தான் மொத்தம் மனிதனுக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்ம 90க்குள்ளே தான் அடக்கி ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி அந்த ஜாதகத்தை பார்த்தோமா இது அற்பாயுள் ஜாதகமா, அந்த டைமில் மாரக தசாபத்தி வந்துச்சுன்னா மட்டும்தான் அது அற்பாயுள் ஜாதகமானு. மாரக தசா வந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட எத்தனாவது வயசில் இறப்பாங்கன்னு சொல்லி ஒரு ரூலே இருக்குது. அந்த டைமில் கடவுள் நமக்கு நிமித்தத்தோட சேர்த்து காட்டுவார். நான் இப்போ அந்த நிமித்தங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, நான் இந்த ஆஃபீஸில் உள்ள நுழையும் பொழுது, இந்த கருத்தரங்க மேடைகளெல்லாம் நுழையும் பொழுது இந்த ஹோரா, இந்த நல்ல நேரம் எப்படி குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுதாமா பேசிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது இந்த நல்ல நேரம் பேசுறது, எப்படி ஒரு மனிதனுக்கு நேரம் குறித்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நல்ல நேரத்தை பற்றி பேசினார். அடுத்ததாக அந்த நிமித்தம், அடுத்ததாக இந்த குலதெய்வம் உபாசன தெய்வத்தை பற்றி இந்த குமார் என்பவர் அவர் சிறப்பாக சூப்பராக சொன்னார். இந்த குலதெய்வத்தை பற்றி முதல்ல நல்ல நேரத்தையும், அடுத்தது தெய்வத்தையும், அடுத்தது நம்ம பூமியில் எதுக்காக பிறந்தோம், ஏதோ ஒரு கர்மம் பண்ணுறதுக்காக தான் பிறந்தோம். அந்த கர்மம் நம்ம ஜாதகத்தில் 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்துல என்ன கிரகம், 10ஆம் அதிபதியோட 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் இந்த கர்மத்தை செய்ய சொல்லுது. சரி, அந்த கர்மத்தில் திருப்தி இல்லைன்னா அந்த கர்மாதிபதி எங்கே போய் உச்சம் வாங்கியிருக்கிறார், நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா அதனால் அதை எடுக்கலாம், நவாம்சம் பார்க்கலாம். இது பராசர முறை போனால் நம்ம போயிட்டே இருக்கோம். அதேமாதிரி நாடியில்
குருங்கிற ஆண் ஜாதகத்துக்கு குரு தேவகுருங்கிற குரு எந்த கிரகத்தோட தொடர்புல வலுத்த கிரகத்தோட தொடர்புல இருந்தோ அந்த கர்மாவை செஞ்சு தான் இந்த ஜீவனம் பண்ணி தான் நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்ந்தோம்னு காட்டுது. அதேமாரி அசுரகுருவான சுக்கராச்சாரியர் பெண்கள் ஜாதகத்தில் எந்த வலுவான கிரகத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த கர்மாவை பண்ணி தான் நம்ம பூலோகத்தில் வரணும்னு விதி. அதேமாரி கர்மாக்காரகன் சனி பகவான் வந்து நம்ம பொதுவாக எந்த அமைப்பில் சேர்ந்துருக்குது இது எல்லாமே கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி ஜாதகத்தை கண்ணில் பார்த்தவுடன் என்ன கர்மா பிழைக்கணும், நமக்கு என்ன கர்மா செய்யணும் அப்படின்னு அதுலேயே காட்டும். அதெல்லாம் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். சரி, இப்போ நம்ம ராகு எதுவுக்கு வந்துடலாம். நம்ம பேசினா எங்கேயே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ராகு எதுவுன்னு பார்க்கும்போது இந்த ராகு நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த காரக உறவு மூலிமா மோசடி ஏமாற்றம் என்ற பலனை நாம் அனுபவிக்க காத்திருக்கிறோம். இங்க பாருங்க, ராகு தான் மோசடி ஏமாற்றத்துக்காக கார கிரகம். எந்த கிரகத்தோட நெருங்கி இருக்குதோ நம்ம பூலோக வாழ்க்கையில அந்த காரக வழியா மோசடி ஏமாற்றத்தை நம்ம அனுபவிப்போம். அது எங்க? நாம் பிறந்த இடத்தில் மட்டும்தான். அயல் இடத்தில் அவ்வளவு தூரம் பாதிக்கிறதுல அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்துருது. அயல் இடத்துல போகும்போது அந்த காரகம் நமக்கு வந்து அந்த காரகம் பாருங்க, அது ராகு அப்படின்னா நம்ம அந்த காரகம் எனக்கு செயல்படாதா? செயல்படும். நம்ம இடத்த விட்டு வெளியில போ அப்படின்னு அங்கே பதிவே இருக்குது. அந்த பதிவுடையும் போனால் அங்கே வளர்ச்சி புகழ் எல்லாமே அடையும். அப்போ அந்த பித்திரு சாபம் ராகு அந்த சூரியனோட சேர்ந்தா பித்திரு சாபம். இதற்கு வந்து கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிகாரம்னு பார்த்துட்டா நம்ம எந்த கிரகத்தை என்னக்காக பரிகாரம் எடுக்கணுமோ அந்த கிரக வழியாகவே பரிகாரம் போகணும். அப்படி பார்க்கும்போது சூரியன்னா சிவபெருமான். அதேமாரி ராகு அப்படின்னா ராகு கேது வந்து முழு உடல் இல்லாதவங்க. அப்போ ராகு சூரியனோட சேர்ந்துருந்தா பாருங்க, மார்பு வரையும் தலையிலிருந்து மார்பு வரைக்கும் இருக்கிற சிவபெருமான் பார்த்துக்கிட்டா நம்ம மிக பிரசித்தி பெற்றது வந்து மாதேஸ்வரர். இந்த சூரியன் ராகு சேர்க்க இருந்தால் சரபேஸ்வரர். இந்த மாதேஸ்வரர் இவர்கள் வழிபாடு அமாவாசை நாள் சூரியனோடு ராகு சேர்ந்தார் அமாவாசை நாளில் போய் வழிபாடு பண்ணும்போது அந்த தாக்கத்தை கொஞ்சம் சிறிதளவு குறைத்து கொண்டு அந்த பித்து சாபத்திலிருந்து விடுபட்டு நிறைய இந்த பாருங்க, அதாவது பித்திருசாமி எதாவது வேலை செய்யணும்னு பார்த்துட்டா சுருக்கமாக 2 பாயிண்டில் சொல்கிறேன். தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் ஊனமாக குழந்தை பிறப்பது, இல்லை பெண் பிள்ளைகளாக பிறப்பது, இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு விதமான ஒரே கஷ்டத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்குதா பித்திருசாபம் தான். அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான். அப்படி இருந்துச்சுன்னா அங்கே பரிகாரம்னு பார்க்கும்போது கிராண காலம் சூரிய கிராணத்தன்று கிராணம் முடிஞ்ச உடனே ஒரு பிராமணர் வச்சு ஒரு குளத்து ஓரமாக ஒரு ஆற்று ஓரமாக ஒரு கிராண தோஷை நிவர்த்தி பண்ணுறது நல்லது. அதேமாரி மாதேஸ்வரன் மலை போய் வர்றது சிறப்பு. புரியுதுங்களா? அப்போல்லாம் வளர்ச்சி பெறும். அந்த சாபத்தோட தாக்கத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் உள்ளூரில் வாழும்போது அந்த காரக உணவு வந்து நமக்கு எல்லாத்தையும் வெளியில் போக சொல்லலை, அந்த காரகத்தன்மை வெளியில் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி பரிகாரம் எடுக்கணும், எப்படி கொண்டுட்டு போகணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, சூரியன் ராகு சேர்ந்துருக்குது. சூரியன் அப்படின்னா உயிர்காரகன், ஆன்மக்காரகன். முதல் புத்திரனை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவோட சேர்ந்து யார் ஜாதகத்தில் இருக்குதோ முதல் கரு அழிஞ்சிருக்கணும். அப்படி முதல் கரு அழியல இருக்கிறாரு அப்படின்னா அந்த பையன் சூரியராக ஏண்டா இந்த பிள்ளை பெற்றோம், இந்த பையனை பெற்றோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமான சூழ்நிலையில் வாழ்வாங்க. அதுதான் பித்திருசாபம். அதே மகன் வெளிநாடு வெளி இடத்துல போய் வாழும்போது மிக செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரியுங்களா? அதேமாரி சூரியன் ராகு ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா தந்தை அவர் கூட இருக்கிற வரைக்கும் கஷ்டப்படுவார். தந்தை வெளியிடத்தில் சென்று ஜீவனத்துக்காக போய் வரும்போது மிகப்பெரிய வருமானம் செல்வாக்கை ஈட்டு வருகிறார் அப்படிங்கிறது சொல்லலாம். இதுக்கு வந்து பித்திருசாபம் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது இந்த கேது அப்படிங்கிற கிரகம் என்ன சொல்லணும்னா, கேது பகவான் வந்து முதல்ல பற்றற்றவர். இங்க கேது அப்படின்னா ஐம்புலன்கள் 5ன்னு பேர், ராகுனா 3ன்னு பேர். இந்த கேது 5 பாருங்க, சூரியன் ராகு யார் ஜாதகத்தில் இருக்கிறதோ நெருங்கி இருக்குதோ அவங்க அப்பாவோட சேர்ந்தவங்க 3 பேருன்னு சொல்லுங்க. அதில் 2 ஆண் ஒரு பொண்ணு, 2 பொண்ணு, 2 பொண்ணு ஒரு ஆண், அவ்வளோதான். இது நீங்கள் வந்து துருவத்தில் சொல்லலாம். அடுத்தது சூரியன் கேது வந்து 5ன்னு ஏன் கொடுத்தாங்க? ஐம்புலன்கள் அப்படிங்கிறத அடக்கி இந்த மோட்ச ஞானம்
இங்க பாருங்க, மேசத்துல கேது இருக்குது பார்த்தீங்களா? மேசத்துல கேதுவோட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? அஸ்வினி. அவர் இந்த கேது அடுத்து ரிஷபத்துக்கு போவார், மிதுனத்துக்கு போவார், அப்படித்தானே? அப்படி இல்லை. கேது பகவான் வந்து நகர்ந்து மீனத்தை நோக்கி போவார். கேது அங்கே ஒரு கேது இருக்கிறதா நினச்சிக்கணும். அப்போ நம்ம மேசம்தான் தலை லக்கணம், காலபுருஷ லக்கணத்துக்கு தலை. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம். அப்போ நம்ம பிறப்பெடுத்து அடுத்து என்ன பண்ணுறோம்? சுக்கிரங்கிற நட்சத்திரத்தை தொட்டு சூரியங்கிற சுக்கிரன் செல்வாக்கு ஆடம்பரம் அப்படின்னு வாழ்ந்துட்டு அடுத்து சூரியங்கிற கௌரவம், அடுத்தது ரிஷப வீட்டுக்கு போகிறோம். அங்கே 12 வீட்டையும் சுற்றிட்டு வந்து தான் கடைசியாக மரணம் அடையும் போது 8 மரணம் அடையும். 8வது வீடு மரணம் அடைகிறோம். அடுத்தது மோட்ச ஞானம். மரணம் அடைஞ்சு நமக்கு நரகத்துக்கு போகிறோமா மோட்சத்துக்கு போகிறோமான்னா நம்ம ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்தில் சூப்பரான வழியெலாம் இருக்குது. 12வது வீடு எங்கே தெரியுமா? இங்கே பாருங்கள், நம்ம வாழ்கிறது சுகமான வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா சுக்கிரன் உச்சவாங்கக்கூடிய மீனத்தில் தான் இருக்குது. மகாலட்சுமி அங்கே தான் இருக்கிற. அப்படி அப்போ மிகப்பெரிய சொர்க்கம் அங்கே தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் இறக்க சொல்ல. இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கையை நல்ல மாதிரியாக கர்மா பண்ணிட்டு போனதா கடைசி நம்ம நிரந்தரமான உலகத்தில் அங்கே ஒரு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ தான் அந்த ஞானக்காரகன் அந்த மோட்சக்காரகன் கேதுவை நோக்கி போகும்போது அந்த சுக்கிரனை நோக்கி போகிறான். அப்போ நிறைய இந்த துறவி கேதுன்னா பார்த்துட்டா 5 புலங்களையும் அடக்கி காட்டில் போய் தவம் இருப்பார். மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அடக்கிட்டு இந்த ஞானத்தை ஒடுக்கி உள் அந்த நம்மக்கிட்ட தான் கடவுள் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா நம்மக்கிட்ட உள்ளே கடந்து பார்த்தாவே கடவுள். அந்த கடவுளுங்கிற ஞானத்தை அவர் கடந்து பார்த்து அந்த நம்ம என்னத்துக்கு பிறந்தோம் அதேமாதிரி எங்கே வரணும் எல்லாமே அவங்களுக்கு முற்றும் தெரிஞ்சவங்க தான் கேது. அப்போ கேது முடக்கி வைத்தல், இந்த மாதிரி பற்றற்றது. பாருங்க, மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேசம் பழனி ஆண்டவன் அது விளக்கம் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆயிடும். அங்கே கேது வந்து கோவணம், ஒரே ஒரு ஒட்டு துணி தான், கர்ச்சீப்பு கோவணம் இந்த மாதிரி விஷயம்லாம் கேது. அப்போ பாருங்க, அதேமாரி தடி தண்டம் அதுவும். அப்போ என்ன பண்ணுறாரு கேது? அந்த முருகப்பெரும் செவ்வாயோட வீடு கேது சிறுசு, செவ்வாய் கரடு மலை, அது சார்ந்த இடத்துல ஒரு முருகன் காலபுருஷ தத்துவத்துக்கு மேசம்தான் முதல் வீடு. அப்போ பழனி மிகப்பெரிய சக்தி இருக்குது. அங்கே வந்து ஒரு யார் உருவாக்குனாங்க? போகர். அவர் தான் அஸ்வினி நட்சத்திரம். இன்னமும் பாருங்கள், எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் இங்கே மெயினாக வந்து பழனி பஸ் ஸ்டாண்டில் இருந்து அந்த கோயில் படிவாசல் வரைக்குமே குதிரை வண்டி போயிட்டுருக்கோம். அஸ்வினி குதிரை. அந்த அஸ்வினியில் ஒரு கிரகம் வந்து கெட்டு போச்சுன்னா பழனிக்கு போங்க, போய் பஸ் ஸ்டாண்டில் குதிரை வண்டிக்காரன் கொடுத்து அங்கே போய் இறங்குங்க. அந்த கேது மேலே போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அங்கே கேது கோமணம் கட்டிட்டு செவ்வாய் கோபிச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டான்னு முருகன் வந்து அங்கே வந்து நின்னாரா? ஞான பழத்துக்காக. ஞானம் கேது கோபத்தோடு வந்தாரா? கோமணத்தோடு நிற்கிறாரா? தண்டம் வச்சு தண்டாயுதமானியாக நிற்கிறாரா? அங்கே என்ன விஷயத்தை சொல்லுது? அப்போ அதுதான் அப்போ அந்த மகன் பிறந்து வந்தால அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் எடுக்கும்போது நிறைய சொல்லலாம். இப்போ கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறதோ, ராகு என்பது பாவம், கேது என்பது சாபம், நாம் வாங்கிய சாபம். அதேமாரி நம்ம முன் ஜென்மத்தில் எந்த கார வழியாக சாபம் வாங்கணுமோ அந்த காரகம் தான் நம்ம கேதுவோடு சேர்ந்துருக்கோம். அதேமாரி இந்த ஜென்மத்தில் யார்கிட்ட சாபம் வாங்கணுமோ யார்கிட்ட சாபம் வாங்க போகிறோமோ அது கேது தெரிவிக்கும். அப்போ கேதுவோடு சேர்ந்து இருக்கிற கிரகம் அங்கே தண்டனை குடிக்கும். அப்படின்னா கேதுன்னா வழக்கு, கடன், நோய், சிக்கல், பிரிவுன்னு சொல்கிறோம்ல. அப்போ கேதுவோட சூரியன் சேர்ந்துருக்குது. சூரியன் கேது. சூரியனா தலைமகன். இப்போ என்கிட்ட வந்து அனுபவத்தில் நான் அனுபவம் சொன்னால் நீண்டுகிட்டே போயிடும். அனுபவம் சொன்னால் நீண்டுகிட்டே போயிடும். இந்த கேது பகவான் வந்து சூரியனோட சேர்ந்து இருக்குது. ஐயா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. எங்கள் மகனுக்கு வந்து படிப்பெலாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. கேது சூரியன் கேது. கேது கடன். சூரியன் இல்லாத ஒரு லோன் வாங்குறதில்ல, லோன். அப்போ சூரியன் அவர் கேட்குறாரு, என் பையனுக்கு லோன் வாங்கி கொடுத்து பெரிய தொழிற்சாலையில் உட்கார வச்சுட்டு பையனுக்கு நான் ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரு கட்டி கொடுக்குறேன், இல்லை ஒரு கடை வச்சு கொடுக்குறேன், என் லோன் வாங்கி கடை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. அவர் ஜாதகத்தில் சூரியன் கேது இருக்குது. கோச்சார கேதுவும் அந்த கேது மேலே தான் போயிட்டு இருக்குது. அப்போ 18 to 19, 36 to 37 வயசில் தான் அந்த கேது தான் நின்ற வீட்டுக்கு போவார். அப்போ நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னா, நீங்கள் வச்சு கொடுக்குன்னு சொல்லாதீங்க. கேதுவோட சார்ந்த கிரகத்தை நம்ம உதவி பண்ணும்போது நம்ம ஜாதகத்தில் சூரியன் கேது இருக்குதுன்னா முதல் மகனுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது. அங்கே என்ன சொல்லுது? அந்த கிரகம் என்ன மாதிரி சொல்லுது? அந்த கிரகத்துக்கு உதவி பண்ணாத. அப்போ உதவி பண்ணாதனா நம்ம பையன் பார்த்துட்டு இருக்க முடியுமா?
அங்கே என்ன வேற ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில். இந்த கேது என்பது கடன் நோய் வழக்கு. நாங்கள் அவருக்கு எப்போது கடன் வாங்கி கொடுத்துட்டோமோ அவன் அதுக்கு மேலே தான் கடையை வச்சுட்டு ஓதாரித்தனமாக ரொம்ப மிகப்பெரிய சிக்கல் விட்டு கடைசியில் அதை கட்ட முடியாத மிகப்பெரிய சோகத்தில் வர்றாங்க. அதுதான் பித்திரு சாபம்னு பேர். சரி, அங்கே வேற என்னமோ சொல்லுத. என்ன சொல்லுது? கேது என்பது பாருங்க, சன்னியாசி. சன்னியாசி யாரோட உதவியும் நாட மாட்டார். சுயமாக, சுய அறிவு, சுய போராட்டம் அப்படிங்கிறது கேது. அப்போ சூரியனோட கேது சேர்ந்தா அந்த பையன் என்ன தொழிலுக்காக வைக்கலாம்னு கிரகத்தில் பதிவாக இருக்குதோ அந்த தொழிலை அந்த பையன் ஒரு சில வருடம் ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும். அது சார்ந்த அறிவை வளர்த்திக்கணும். அப்போ அது சார்ந்த சுய அறிவை வளர்த்திக்கிட்டு அவன் சுயமாக போராடி எந்திரிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இவர் ஜாதகத்தில் பதிவாக இருக்குது. அது தந்தைகிட்ட சாபம், முன் ஜென்மத்தில் தந்தைக்கு செஞ்ச சாபம், முன் ஜென்மத்தில் தந்தைக்கு செஞ்ச பாவம், இது எல்லாமே சூரியங்கேது. அப்போ அந்த மகனை அவர் போகலை விட்டுறணும். அப்போ அவர் சுயமாக போராட வைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே விதி எழுதப்பட்டிருக்குது. விதி எழுதப்பட்டிருக்குது. அப்போ சூரியன் கேதுவுக்கு அந்த மாதிரி விட்டுறோம். சரி, சூரியன் ராகு பரிகாரம் சொல்லிட்டோம். சூரியன் கேதுவுக்கு பரிகாரம் யாரு? சூரியன் யாரு? முதல்ல கிரகத்தில் ஈஸ்வரன். ஈஸ்வரன் முதல் கடவுள். நமக்கு சிவன் தான் முதல் கடவுள், ஈஸ்வரன். அதேமாரி நமக்கு முதல் கடவுள் நம்மளுடைய தந்தை. அவர் தாய், நான் தந்தை அப்படிங்கிறவர் தான் நமக்கு முதல் கடவுள். அவர் தான் நமக்கு எல்லாமே வழிகாட்டக்கூடிய முதல் ஆசானை. அப்போ அப்பா அப்பா ஈஸ்வரன். கேது என்பது முனி ஈஸ்வரன், முனி அப்பன். இவர்கள் வழிபாடு பண்ணும்போது பல வருடமாக 8 வருடம் 9 வருடமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதி வந்து கேட்கும்போது அவர் ஜாதகத்தில் முனீஸ்வரன் புறப்பாடு. அப்போ ஈஸ்வரன் சூரியன், உயிரணு கேது தடை. உயிரணு இல்லாத நம்ம குழந்தை பிறப்பு இல்லை, சூரியன் இல்லாத ஒரு குழந்தை பிறப்பு இல்லை. இப்போ உயிரணு தடை. நீ ஒன்று வேண்டா, அஷ்டமி கண்டா அல்லது அமாவாசை கண்டா நீங்கள் போய் உங்கள் முனீஸ்வரரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு முறையாக பரிகாரம் சொல்லும்போது சில வருடத்தில் அந்த வேண்டுதல், கேது வேண்டுதல், அந்த இறைவன் வரலால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதுக்கு வேறு பரிகாரம் என்னென்னா, முனீஸ்வரனை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஐயரை வச்சு புத்திரகாமாஷ்டி யாகம் பண்ணுங்கள். இதை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சூரியன் கேதுக்கு பரிகாரம் சொல்லி அந்த கேதுங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதேமாரி கேது பகவான் அப்படிங்கிற கிரகத்து மேலே ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு சரி அது வேணாம். இப்போ கேது வந்து ஒரு 1978 பிறந்தவங்களுக்குலாம் கேது பகவான் வந்து மீனத்தில் இருக்கும். 1978 பிறந்தவங்களுக்கு கர்மாங்கிற சனி பகவான் சிம்மத்தில் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ண போகுது? ராகு பயிற்சி. இங்கே பாருங்க, சனி பகவான் பயிற்சியாகி அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற கேது மேலே நோக்கி போகிறாரு. கர்மா முடிவுக்கு வரப்போகிறது. கர்மா மூச்சு, சனி பகவான் கேது தடை, மூச்சு முடிவுக்கு வரப்போகுது. கர்மா முடிவுக்கு வரப்போகிறது. சிம்மத்தில் இருக்கிற சனி பகவான் கர்மாக்காரகன். தமிழ் சரி சிம்மத்தில் கர்மாக்காரகன் இருக்குது 1978 பிறந்தவங்களுக்கு. அப்போ கேது பகவான் அடுத்தது எங்கே போகிறாரு? சிம்மத்தை நோக்கி தானே போகிறாரு. இப்போ கர்மாவும் மோட்சத்தை நோக்கி போகுது, மோட்சக்காரனும் கர்மா நோக்கி போகிறாங்க. 78 பிறந்தவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி அமைப்பு வருது. இப்போ அவங்களுக்கு மத்தியமாயில் போட்டு அவங்களுக்கு 78 பிறந்தவங்களுக்கு 48 வயசு. 48 வயசுங்கும் போது 12ஆவது வகுக்கும் போது மீதி 12. அப்போ லக்கணத்துக்கு 12ஆம் வீடு மோட்ச வீடு வேலை செய்யும். அதேமாரி அவங்களுக்கு மத்தியமாயில் போட்டு மாரக தசை நடந்தால் அவங்களுக்கு மாரகம்னா நிச்சயம். அதேமாரி 77 பிறந்தவங்க அத்தனை பேரும் இறப்பாங்களான்னா இல்லை. இங்கே பாருங்க, அங்கே என்ன ஒன்று சொல்ல போகுதுன்னா, இங்கே கர்மா அங்கே சனி பகவான் மேலே கேது போகும்போது அந்த கர்மா இங்கே பாருங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க ஜாதகத்தில் கேது நன்மையை செய்வார், பெரிய ஞானத்தை கொடுத்துட்டு போவார். ஞானக்காரகன் கேது ஞானத்தை கொடுப்பார். அதேமாரி உலகத்தில் பற்றற்று இனிமேல் மோட்ச ஞானத்தை கொடுப்பார். உலகத்தில் நம்ம வாழ்ந்தது என்னங்கிற அர்த்தத்தை கொடுப்பார். அந்த வகையில் பழைய மனிதன் இறந்து விட்டார், புதிய மனிதனாக பிறப்பெடுப்பார். ஜோதிடர்களுக்கு அற்பாயிலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரிகாரம் போய் பண்ணிக்காங்க. அதான் மத்தியமாயிலாக இருந்தால் பரிகாரம் பண்ணிக்காங்க. இல்லை என்றால்
கர்மாவை ஒழுக்கமாக செய்யலைன்னா அங்கே ஜெயில் கேது வந்து தண்டனை கொடுத்துட்டு போயிடுவார், ஜெயிலுக்கு போக வைப்பார். அதேமாரி அடுத்து ராகு பகவான் கும்பத்தில் நுழையிறார். கும்பம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் முக்கியமான வீடு. அதேமாரி அந்த ராகு பகவான் ஒரு வீட்டில் நுழையும் பொழுது அங்கே இருக்கிற தப்பெல்லாம் தோலுரிச்சு காட்டிட்டு போயிடுவார். இப்போ மீனத்துலேயும் கடகத்துலேயும் கோச்சார ராகு போன வரப்பெல்லாம் கடகத்தில் குரு உச்சம் வாங்குற வீடு. குழந்தைங்க ஆசிரியர்கள் பண்ண தப்பெல்லாம் தோலுரிச்சு கட்டினார் கடகத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி. அதேமாரி இப்போ மீனத்தில் ராகு போகிறாரு, அங்கே சுக்கிரன் உச்சம் வாங்குற வீடு. புதன் பருவமுடையாத பிள்ளைங்க புதன் நேசம் வாங்குற வீடு. அந்த வீட்டில் ராகு நுழைஞ்சதுலேருந்து இப்போ சமீபத்தில் நிறைய பள்ளி குழந்தைகள் பருவமடையாத பிள்ளைங்க நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அதை தோலுரிச்சு காட்டினாரு. நிறைய பெண்களுக்கும் இதுமாரி நிறைய அநீதி நடந்துச்சு, தோலுரிச்சு காட்டினாரு. ஆனால் சில பெண்கள் வந்து உச்சம் வாங்கினதுனால அதை கொண்டு போய் அவங்கள தோலுரிச்சு காட்டிட்டு போனாங்க. அது மாதிரி இப்போ கும்பத்தில் ராகு பகவான் வரும்போது ஆன்மீகத்துக்கு முக்கியமான வீடு கும்பம், காற்று ராசி வீடு. நிறைய நுரையீரல் சம்மந்தமான விஷயமோ இல்லை வாயு சம்மந்தமான விஷயமோ உள்ளவங்க அவசியம் பார்த்துக்கங்க. அந்த இதில் அந்த ஆன்மீக சார்ந்த போலி ஆசாரங்கள்லாம் நிறைய தோலுரிச்சு இன்னுமே தான் காட்ட போகிறார். முடிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தை பாருங்க, நம்ம வாழ்றது நமக்குன்னு இது கர்மா கொடுத்துட்டாரா, இந்த கர்மாவை எழுதப்பட்டது நம்ம ஆசனம் சொல்லி கொடுத்ததா அது நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம ஒரு விதிகளை ஜோதிட விதிகளை சொல்கிறோம். அந்த ஜோதிட விதி எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் நிறைய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே கிரகம் பதிவாக இருக்குது. இப்போ இல்லை, ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா நான் ஆரம்ப காலத்தில் ஐயோ நான் படித்ததெல்லாம் தப்பாச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்லைங்க போது நிறைய மருந்தெல்லாம் வந்தாங்க. ரொம்ப போராடி வந்த அந்த துறையில். இப்போ அந்த அது நடக்கும், அது நடக்குது. பதிவானது என்னவோ அதுதான் நடக்குது. சரி, ராகு பிரமாணத்தை பற்றி சொல்லிட்டு கேதுவை சொல்லி நான் முடிச்சிடறோம். இந்த கேது பகவான் வந்து எந்த கிரகத்தோடு இப்போ வேறு சிம்மத்தில் கோச்சார கேது போகுதுன்னா அங்கே என்ன கிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் சிம்மத்தில் கிழக்கு ராசி வீட்டில் கேது பயணம் பண்ண போகிறாரு. மேசம், சிம்மம், தனுசு இது மூன்றும் கிழக்கு ராசி வீடு. அந்த கிழக்கு ராசி வீட்டில் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் கார்த்தவம் சம்மந்தமாக அது அந்த கார்த்தவ சம்மந்தமாக முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணாதீங்க உயிருள்ளதுக்கு. அந்த இப்போ ஒன்றும் இல்லை, புதன் இருக்குது, புதன் மேலே கேது போகுது. என் நண்பன் வந்து கடனில் மாட்டிக்கிட்டாரு, இல்லை ஒரு சீட் எடுத்து கொடுக்குறாரு, ஜாமீனுக்கு போங்க அப்படின்னு போதால் புதன் மேலே கேது போட்டால் ஜாமீன் கையெழுத்து போட்டால் அந்த கடனை அவர் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை நீங்கள் உங்களுக்கு சாட்டி விட்டு போயிடும். அந்த தண்டனையை உங்களுக்கு வாங்கி போகிறோம், அவர் தப்பிச்சுக்குவார். நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்து உதவி பண்ண மாட்டுறது இந்த மாரி தான். புதன் மேலே கேது போகும்போது ஜோதிடருக்கு புதன் அறிவு, கேது ஞானம், மிகப்பெரிய அறிவு ஞானம் கிடைக்கும். அதே மாதிரி மாமனுக்கு வளர்ச்சி இல்லை, மாமனுக்கு துன்பப்பட போகிறார், வழக்கு வரப்போகுது, மாமன் ஒதுங்கி இருக்க போகிறார், ஒதுக்கி வைக்க போகுது, மாமனுக்கு சரியில்லாத காலம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு கிரகத்தை எடுத்தால் உயிர் உள்ளது என்ன, உயிரிட்டது என்ன, அது மேலே இன்னைக்கு என்ன குறையும்போது தற்காலிகமாக அவருக்கு என்ன பதிவாக இருக்குது, பிறந்தப்ப என்ன பதிவாக இருக்குது, அந்த பதிவு மேலே இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குது, தற்காலிகமா, அது நிரந்தரமா, அது தண்டிக்கக்கூடிய காலமா, இப்படி பார்த்து நல்ல ஜோதிடர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசான்கிட்ட படிச்சுட்டு நல்ல வழிகாட்டுன்னு பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் வந்து தெய்வம். ஏன்னா தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நாம தான் இருக்கிறோம். நம்மளை தான் வழிகாட்ட சொல்லி கொடுக்கு குரு, நாம தானே ஆசான் வழிகாட்டணும்ல. அதை நல்லா படித்து வழிகாட்டுங்க. எல்லாமே படிக்க முடியாது. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்துங்களை எப்படி பேசணும், ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்போ உங்கள்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதில் மெயின் விஷயம் எதைன்னு எடுத்துக்கிட்டு நல்லா வழிகாட்டுங்க. நல்லா சிறப்பாக நம்ம வழிகாட்டிட்டு தான் நம்ம இந்த கர்மா முடிக்கணும்னா அதை நல்லா சிறப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கேது பகவானையும் அந்த ராகு பகவானையும் இந்த கேது பகவானையும் அவர் பொற்பாதங்களையும் அனைத்து கிரகங்களும் இங்கே பாருங்கள். இந்த ராகு எதுன்னு பேசுனா இந்த விநாயகர் ஞானத்தை கொடுக்கக்கூடிய விநாயகர் பார்த்தா இந்தாட தெற்கு பக்கமாக ராகு பகவான் பாம்பு பின்னணி மாரியும், இந்தாட தலை உள்ள கேது பகவான் இருப்பாங்க, மோட்சக்காரகன் ஞானக்காரகன் தலை அப்படி இருப்பாங்க பாருங்க. அதே சிவபெருமானுக்கும் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலெலாம் இந்த ராகு எது இருக்குதா, லிங்கத்துக்கிட்ட இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்களா, பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலெலாம் நிறைய பாருங்க. ஒரு பக்கம் முஸ்லீம்ங்கிற ராகு பகவானும் முஸ்லீம்ங்கிற மக்களும், மற்றொரு பக்கம் கேதுங்கிற கிறிஸ்டினும் எங்கே சிவனுக்கு நடுவில் இருக்கிறாங்களோ அங்கே ராகேது குறைஞ்சே தான் வரும். அப்போ ராகேது அப்படின்னா எல்லா கிரகமும் நன்மையான கிரகம். ஒரு கிரகம் இல்லைன்னா கூட நம்ம
ராகு வாய், கேது ஆசன வாய். இப்போ இதெல்லாமே நமக்கு வேணும்ல. அது நன்மையாக செய்யணுமா தீமையாக செய்யணுமா எப்படி முழு ஞானத்தை கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா வழிகாட்டி நீங்கள் உங்கள் மக்களுக்கு நிறைய புண்ணியத்தை சேர்த்துட்டு நம்ம கர்மாவை முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ ஆயுள் விதிக்கப்பட்டிருக்குதோ அது வரைக்கும் நல்ல புண்ணியம் இந்த தெய்வீக கர்மாவை நல்ல முறையாக பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பிரமண்டமான இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு மிக சிறப்பான வரவேற்போடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குபேரா கலச அறக்கட்டளை நண்பர்களுக்கும் தலைவிகளுக்கும் இங்குள்ள ஜோதிட ஞானம் பெற்ற இந்த சபையில் உள்ளவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கேதுவின் ராகு கேதுவை பற்றி பேச வாய்ப்பளித்த காளீஸ்வரி மற்றும் இந்த குபேர அரச கட்டளை கலசமா, இது கலசம் தான் உள்ள நிறைய இருக்குது. இதெல்லாம் கலசத்தை வெளியே எடுத்து விடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்க பாருங்க, பேரே குபேர கலசம். இங்க பாருங்க, பொருளாதாரம் நம்ம ஒரு ஆதாரத்தை பற்றி தானே வாழ முடியும். இந்த பூலோகம் வாழ்றதுக்கு பொருளாதாரம் வேணும், அந்த உலகத்துக்கு அருளாதாரம் வேணும். அந்த அருளாதாரத்தையும் நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிறீங்க. அது மூலிமா பொருளாதாரத்தை வச்சு வளர்றது. அந்த குபேர கலசத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்குது. அதையும் கடவுள் கொடுப்பாருன்னு நினச்சிட்டு எல்லாருமே கொடுப்பாரு. இந்த குபேர கலசங்கிற இந்த அறக்கட்டளையும் சிறப்பாக வரணும். ஒவ்வொரு இதுலேயும் இந்த ஜோதிட மண்டலம் பல வருஷம் வச்சு பேசி இதில் பேசுகிறது தான் எனக்கு நிறைய ரீச் ஆகிருக்குது. நிறைய நீங்களும் நல்லா சிறப்பாக வாங்க. என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பெறுகிறேன்.